இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்றைக்கும் ஒரு நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். எந்த கம்பெனினா ராமா ஸ்டீல். ஸோ நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஏன் மெயினாக பார்க்கணும்னா, இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 57% வந்து ஏறி இருக்கு. ஸோ அது எப்படி நடந்திருக்கு, என்ன ஏது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம தைரியமாக என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1972 இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 45 இயர்ஸ் மேலேயே இருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க மெயினாக எதை பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரினா பைப்பு, டியூபு, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை மெயினாக வந்து எங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அண்ட் சோலார் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நியூஸும் அது ரிலேட்டட் தான். ஸோ நியூஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். சரிங்களா? ஸோ இது இப்போ ஏன் வந்து இந்த சின்ன ஷார்ட் பீரியடில் 3 நாளில் 57% வந்து ஹைக் அடிச்சிருக்கு. இது நான் வந்து டெக்னிக்கல் செக்ஷன் போகும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும், நான் காட்டுறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சோலார் கம்பெனி வந்து பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சோலார் கம்பெனிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயமா காரணமாக காட்டி தான் என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக பூம் ஆயிருக்கு. நீங்கள் இதோட நியூஸை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் ராமா ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட நியூஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வரும். நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலி அனலைஸ் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 crores மேலே இருக்காங்க. சரி, குட். ப்ரைஸ் வந்து 16 rupees தாங்க. இட்ஸ் அ பெனி ஸ்டாக். ஆனால் ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒர்ஸ்ட் கேஸில் தான் இருக்குது. எல்லாருமே நெகட்டிவில் இருக்குது எல்லா டேட்டாமே. பட் இருந்தாலும் இது ஏன் ஏறி இருக்குது அப்படின்னா சிம்பிள் திங், இப்போ கம்பெனி பல்காக ஆர்டர் எடுத்திருக்கிறதால. ஸோ Q2 ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா? ஸோ Q2 ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு அக்டோபர் கிட்ட வரும். அக்டோபர் ஆர் நவம்பர் கிட்ட வரும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதால இப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா இதோட வேல்யூவை பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சரி, டெக்னிக்கல் போகும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் வழக்கமாக ஒன்று பண்ணுவோம். சப்போஸ் 1 year முன்னாடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்ணில் பட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபண்டமெண்டலி இவங்க வீக்காக இருக்காங்க. ஏன்னா நியூஸே இப்போ தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டலி வீக்காக இருக்க ஸ்டாக்கை நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். பட் 3 நாளில் 57% அடித்ததால் யாரா நீன்ற மாதிரி இருந்தது இந்த ஸ்டாக்கு. ஸோ அதால் தான் வந்து நம்ம எடுத்து இதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே இப்போ தெரியணும். ஒன்லி குட் நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சம்திங்காக பேடில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போது பீப்புள் இந்த ஸ்டாக்கை பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 day டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன், 1 year வச்சுருக்கேன். ஸோ கடந்த 3 நாள் ஆஃப்டர் த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சு காட்டுறேன். இங்கே வந்து சப்போஸ் ஸோ நியர்பை 58 or 59%. ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்து 3 நாளில் போயிருக்கு. ஸோ மேபி எனக்கு ஏன் கெஸ் படி என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த அகெயின் பிரேக் அவுட் அது எடுக்குது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இந்த இடம் தான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்த அகெயின் பிரேக் அவுட் இங்கே எடுக்குதுன்னா இது மேபி 25, 26 and 30 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள், சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போது பயங்கரமாக வந்து புல் போயிட்டு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பீர் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாபத்தை புக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் கரெக்ஷன் வாங்க. ஸோ இது வந்து கீழே இருக்கிறதால இப்போ ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி இது ரெட்டில் வந்தால் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட ஒப்பீனியன். ஃபண்டமெண்டலி நல்லா இல்லை. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் காட்டிகிட்டு இருக்கிறதால மேபி நம்ம போகலாம், அது போகாமலும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஏன்னா மணி இஸ் யுவர்ஸ். ஸோ எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு நியூஸ் வந்து அப்டேட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.